எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கிருபையின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவில் மறுரூபம் என்ற ஜெப குழுவின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சாலமோனின் ஞான நூல் 2ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பில் சாயலில் அவர்களை உருவாக்கினார் என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. இறை வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் மனிதர்களை தம் சொந்த சாயலில், தம் சொந்த இயல்பில் மனிதர்களை கடவுள் படைத்தார் என்று இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. தொடக்கத்தில் கடவுள் மனிதர்களை படைத்த பொழுது அந்த மனிதர்களை தன்னுடைய பரிசுத்தமான சாயலில், மனிதர்களை தன்னுடைய பரிசுத்த சாயலில், தன்னுடைய பரிசுத்த உருவில் மனிதர்களை கடவுள் படைத்தார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. தொடக்க நூல் முதல் அதிகாரம் 26, 27 வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். மக்களே, மனிதர்களை தன் சொந்த உருவில், தன் சொந்த சாயலில் உருவாக்குவோம் என்று சொன்ன கடவுள் மனிதர்களை தன்னுடைய சொந்த உருவிலும் தன் சொந்த சாயலிலும் உருவாக்குவோம் என்று சொன்ன கடவுள் மனிதர்களை தன் சொந்த உருவில் படைத்தார், தன் சொந்த சாயலில் படைத்தார் என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் இறுதியாக மனிதர்களை படைக்கிறார். அவ்வாறு மனிதர்களை படைக்கும் பொழுது கடவுள் மனிதர்களை அவருடைய அந்த பரிசுத்த சாயலில், அந்த பரிசுத்த உருவில் மனிதர்களை படைத்தார் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. கடவுள் தான் படைத்த எந்த படைப்பையும் தன்னுடைய சொந்த சாயலில் படைக்கவில்லை, தன் சொந்த உருவில் படைக்கவில்லை. தான் படைத்த வானம், தான் படைத்த பூமி, தான் படைத்த கடல், தான் படைத்த விண்மீன்கள், தான் படைத்த சூரியன் சந்திரன், தான் படைத்த பறவைகள், தான் படைத்த உயிரினங்கள் எதையும் கடவுள் அவருடைய சாயலில் படைக்கவில்லை. மாறாக மனிதர்களை மட்டும் கடவுள் அவருடைய பரிசுத்தமான சாயலில், அவருடைய பரிசுத்தமான உருவில் கடவுள் மனிதர்களை படைக்கிறார். ஏன் கடவுள் மனிதர்களை தன் சொந்த சாயலில் படைத்தார் என்று சொன்னால், அந்த முதல் வார்த்தை அழகாக சொல்கிறது, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தான் படைத்த மனிதர்கள் அழிந்து போக வேண்டும் என்று கடவுள் மனிதர்களை படைக்கவில்லை. தான் படைத்த மனிதர்கள் சாக வேண்டும் என்று சொல்லி கடவுள் மனிதர்களை படைக்கவில்லை. தான் படைத்த மனிதர்கள் நிர்மூலமாக வேண்டும் என்று சொல்லி கடவுள் மனிதர்களை படைக்கவில்லை. மாறாக கடவுள் தன் சொந்த உருவில், தன் சொந்த சாயலில் அவர் மனிதர்களை படைத்தார் என்று சொன்னால், இந்த மனிதர்கள் தன்னோடு என்றும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். இந்த மனிதர்கள் அழியாமை என்கிற ஆடையை, சாவாமை என்கிற ஆடையை அணிந்து இந்த மனிதர்கள் என் உறவில், அன்பில் என்றும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் மனிதர்களை அவருடைய சொந்த சாயலில் படைக்கிறார். மனிதர்கள் சாக வேண்டாம் என்று சொல்லிதான், மனிதர்கள் சாவை அறியாமல் வாழ வேண்டும், அழிவை அறியாமல் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் மனிதர்களை அவருடைய சொந்த சாயலில், அவருடைய பரிசுத்தமான சாயலில், அவருடைய பரிசுத்த உருவில் கடவுள் மனிதர்களை படைக்கிறார். மனிதர்கள் சாவை அறியக்கூடாது, அழிவை அறியக்கூடாது என்று சொல்லி கடவுள் மனிதர்களை தன் சொந்த சாயலில் படைத்தார் என்று சொன்னால், சாவு எப்படி இந்த உலகில் நுழைந்தது? சாலமோனின் ஞான நூல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வார்த்தை இதற்கு அழகாக விடை தருகிறது.
அலகையின் பொறாமையால் சாவு உலகிற்குள் நுழைந்தது என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. சத்துருவின் பொறாமையால், சாத்தானின் பொறாமையால் சாவு இந்த உலகில் நுழைந்தது என்று அந்த இறை வார்த்தை பதில் சொல்லுகிறது. சாத்தான் பார்க்கிறான், ஒரு காலத்தில் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நான் எவ்வளவு மேன்மையாய் இருந்தேன், அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு காலத்தில் நான் எவ்வளவு மகிமையாய் மாட்சிமையாய் நான் மேன்மையாய் இருந்தேன், அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு காலத்தில் நான் எவ்வளவு இன்புற்று இருந்தேன். ஆனால் இன்று எல்லாவற்றையும் இழந்து, என் மாட்சிமை, என் மகிமை, மேன்மை, என்னுடைய இன்பம் அனைத்தையும் இழந்து நான் இன்று இருளில் தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் மாட்சிமை இழந்து வாழ்கிற பொழுது, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் மகிமையாக இருந்த நான் அந்த மகிமை, மாட்சிமை, இன்பத்தை இழந்து நான் வாழ்கிற பொழுது, இந்த மனிதர்கள் மட்டும், அற்ப மனிதர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக வாழலாம், இவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அந்த அழகையின் பொறாமையால் இந்த உலகில் சாவு நுழைந்தது. சாவு நுழைந்தது. அழகை பார்க்கிறது. இந்த கடவுளும் மனிதர்களும் எவ்வளவு அன்பாக வாழுகிறார்கள், எவ்வளவு உறவில் வாழுகிறார்கள் என்று சொல்லி அதற்குள் ஒரு பொறாமை. அது மட்டுமல்ல, அற்ப மனிதர்கள் இன்பமாக வாழ்வதை சத்துருவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மகிமையிலும் மாட்சிமையிலும் மேன்மையிலும் இன்பத்தில் வாழ்வதை சத்துருவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே சத்துருவின் பொறாமையால் இந்த உலகில் சாவு நுழைந்தது என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. சத்துரு பார்க்கிறான், எப்படி கடவுளை இந்த மனிதர்களிடமிருந்து நான் பிரிப்பது, எப்படி இந்த மனிதர்களை நான் கடவுளிடமிருந்து நான் பிரிக்க வேண்டும், எப்படியாவது கடவுள் மனிதர்கள் இந்த உறவில் நான் விரிசலை கொண்டு வர வேண்டும், எப்படியாவது கடவுள் மனிதர்கள் இந்த அன்பில் நான் ஒரு விரிசலை கொண்டு வர வேண்டும். அதுவும் எந்த மனிதர்களை கடவுள் மிகவும் அதிகமாக நேசிக்கிறாரோ அந்த மனிதர்களை கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யும்படி செய்து அவர்கள் உறவில் நான் விரிசலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, கடவுள் மனிதர்கள் வாழ்வில் விரிசலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சத்துரு பொறாமையால் செயல்பட ஆரம்பிக்கிறான். மனிதர்கள் இன்பத்தை சீர்குலைக்க சத்துரு அங்கு திட்டம் தீட்டுகிறான், சத்துரு அங்கு சூழ்ச்சி செய்கிறான். அதற்கு சத்துருவுக்கும் ஒரு அழகான காரியம் தென்படுகிறது. சத்துரு பார்க்கிறான், இந்த மனிதர்கள் இந்த தோட்டத்தில் எல்லா மரத்தின் கனியையும் உண்கிறார்கள், ஆனால் அந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் இந்த மனிதர்கள் ஏன் உண்பதில்லை? இதில் ஏதோ ரகசியம் இருக்கிறது, இந்த ரகசியத்தை கொண்டே இந்த உறவை நான் பிரிப்பேன் என்று சொல்லி சத்துரு அங்கு செயல்பட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஏன் அந்த மனிதர்கள் அந்த மரத்தின் கனியை உண்ணவில்லை என்பது சத்துருவுக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அது அவனுக்கு புரியவில்லை. எனவே அதை தெரிந்து கொள்ள சத்துரு ஏவாளை பயன்படுத்துகிறது. ஏவாள் தன் வாயால் சொல்லுகிறார்கள், இந்த மரத்தின் கனியை நாங்கள் உண்டால் நாங்கள் சாவோம் என்று சொல்லி கடவுள் சொன்னார் என்று சொல்லி ஏவாள் தன் வாயின் வார்த்தையாக, தன் வாயின் வழியாக சொன்ன அந்த வார்த்தையை கொண்டே சத்துரு மனிதர்களை வீழ்த்துகிற ஒரு நிலை. அப்பொழுது சத்துரு சொல்கிறது, இல்லை இல்லை பிள்ளையே, இந்த மரத்தின் கனியை உண்டால் நீ சாக மாட்டாய், நீ வாழ்வாய், அது மட்டுமல்ல நீயும் கடவுளை போல் ஆவாய் என்று சொன்ன உடனே ஏவாளுக்குள் அந்த ஒரு பெருமையான எண்ணத்தை தூண்டி விடுகிறது. எந்த பெருமையால் நான் அழிந்தேனோ அதே பெருமையால் இந்த மனிதர்களையும் வீழ்த்துவேன் என்று சொல்லி ஏவாளுக்குள் ஒரு பெருமையான எண்ணத்தை கொண்டு வந்து சத்துரு தான் வீசி அந்த சூழ்ச்சி வலையில் ஏவாளையும் ஆதாமையும் வீழ்த்தி கடவுளிடமிருந்து மனிதர்களை பிரிக்கிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, சாவே அறியாத மனிதர் சாவை சந்திக்க நேர்ந்தார் என்று சொன்னால் மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமாக செய்த பாவத்தினால் சாவே அறியாத மனிதர்கள், அழிவை அறியாத மனிதர்கள் அழிவை சந்திக்கிற ஒரு இழிவு நிலை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, யோபுவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், யோபு அந்த துன்பத்தை சந்தித்ததும் சத்துருவின் பொறாமையால் கடவுள் பார்க்கிறார். யோபு நேர்மையாளராக, நீதிமானாக, குற்றமற்றவராக, பரிசுத்த மனிதனாக வாழ்வதை பார்த்து கடவுள் யோபுவை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார்.
கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, யோபுவின் குடும்பத்தை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இதை சத்துருவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது இதை விடை தெரிவேன் என்று சொல்லி சத்துரு அங்கு அழகான ஒரு யுக்தியை கையாளுகிறது. யோபுவுக்குள் ஒரு பய உணர்வை கொண்டு வருகிறது. யோபுவுக்குள் ஒரு அச்ச உணர்வை சத்துரு கொண்டு வந்து அந்த அச்ச உணர்விற்கு அந்த பய உணர்விற்கு யோபுவை அடிமையாக்கி சத்துரு அங்கு யோபுவை வீழ்த்துகிறது. தான் கொண்டு வந்த அந்த பய உணர்விற்கு, தான் கொண்டு வந்த அந்த அச்சத்திற்கு யோபுவை அடிமையாக்கி சத்துரு அங்கு யோபுவை வீழ்த்துகிறது. யோபுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அது எனக்கு நேர்ந்தது. எது எனக்கு நேரும் என்று நான் பயந்து இருந்தேனோ, எது எனக்கு நேர்ந்து விடும் என்று சொல்லி நான் பயந்து இருந்தேனோ அது எனக்கு நேர்ந்தது என்று யோபு சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த பய உணர்வை யோபுவுக்குள் கொண்டு வந்தது சத்துருவின் சூழ்ச்சி. சத்துருவின் சூழ்ச்சி. பிள்ளைகளே, இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, நம்முடைய வாழ்விலும் நம்மை கடவுளிடமிருந்து பிரிப்பதற்காக சத்துரு பல வகையான சூழ்ச்சிகளை கையாளுவான். ஒரு முறை ஒரு வேடன் காட்டிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது மரத்திலே பார்க்கிறார், அழகான எண்ணற்ற பறவைகளை பார்க்கிறார். அப்பொழுது அந்த வேடன் நினைக்கிறார், இந்த பறவைகளை எல்லாம் நான் பிடித்து விற்றால் எனக்கு நிறைய பணம் கிடைக்குமே என்று சொல்லி தான் கொண்டு வந்த அந்த வலையை அங்கு காட்டிலே அவர் விரிக்கிறார். அவ்வாறு வலையை விரித்து அந்த வேடன் என்ன செய்கிறார், அந்த பறவைகள் கண்களுக்கு கவர்ச்சி தரக்கூடிய, அந்த பறவைகளின் கண்களிலே களிப்பூட்டக்கூடிய அழகான அந்த பறவைகள் உண்ணக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான உணவை அந்த வலையிலே வேடன் அங்கு போட்டு வைக்கிறான். இந்த பறவைகள் அந்த உணவை பார்த்தன, ஆனால் அதற்கு பின் இருந்த சூழ்ச்சியை அந்த பறவைகள் பார்க்கவில்லை. பறவைகள் உணவின் மீது விருப்பம் கொண்டு, அந்த கவர்ச்சியாக இருக்கிற அந்த உணவின் மீது விருப்பம் கொண்டு எல்லா பறவையும் பறந்து வந்து அந்த வலையில் அமர்ந்து அந்த உணவை உண்கிற பொழுது வேதன் அந்த வலையை இழுத்து அத்தனை பறவைகளையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதே போல்தான் சத்துருவும் இன்று கவர்ச்சிகரமான அழகான காரியங்களை காட்டி நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்க பார்ப்பான். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், யோபுவுக்குள் எப்படி அந்த பய எண்ணத்தை கொண்டு வந்தான், அதே போல் நமக்குள்ளும் பய எண்ணத்தை கொண்டு வருவான். இது இப்படி ஆயிட்டா என்ன ஆகிறது, இது இப்படி ஆனா என்ன ஆகும் என்று சொல்லி பய எண்ணத்தை கொண்டு வருகிற பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் கடவுள் என்னோடு இருக்கிறார், இது எனக்கு நேராது என்று சொல்லிப்பார். சத்துரு அலறி அடித்து ஓடுவான். இந்த செய்தியின் வழியாக கடவுள் நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரு உண்மை, இந்த 2 நாட்களிலுமே நாம் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் அதை குறித்து தான் தியானிக்கிறோம். நாம் இயேசுவோடு இணைந்து வாழ்கிற பொழுதுதான் அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்கிற பொழுதுதான் அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மாறாக நாம் அழகையை சார்ந்து நாம் அழகையோடு வாழ்வோம் என்று சொன்னால், அழகை என்ற சூழ்ச்சி வலையில் வீழ்ந்து அழகை தருகிற அந்த இன்பத்தில் மயங்கி நாம் அழகையோடு சேர்ந்து நாம் அழகையை சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்றுதான் இந்த இறை செய்தியின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லுகிறார். கடவுள் நமக்கு சொல்லுகிற உண்மை, ஆதாம் ஏவாள் கடவுளின் உறவில் வாழ்ந்த வரையிலும், ஆதாம் ஏவாள் கடவுளின் அன்பில் வாழ்ந்த வரையிலும் அவர்கள் அழிவை சந்திக்கவில்லை, அவர்கள் சாவை சந்திக்கவில்லை. என்று அவர்கள் கடவுளின் உறவிலிருந்து அவர்கள் விலகிச் சென்றார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் வேதனை துன்பத்தை சந்திக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேவனை பிரிந்து வாழ்கிற பொழுது அந்த இன்பத்தை நான் இழந்து, மேன்மையை இழந்து நான் வாழ்வேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நான் இயேசுவோடு இணைந்து வாழ்கிற பொழுது நான் இன்பத்தில் வாழ்வேன். முதலாவதாக. இரண்டாவதாக, இயேசுவோடு இணைந்து வாழ்கிற பொழுதுதான் அந்த ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மாறாக நான் அழகையோடு சேர்ந்து வாழ்வேன் என்று சொன்னார். இந்த உலகத்தின் இன்பத்திற்கும் கவர்ச்சிக்கும் செல்வத்திற்கும் நான் மயங்கி அழகையின் அந்த வலையில் வீழ்ந்து நான் அழகையை சார்ந்து வாழ்வேன் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, அதை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் இறுதி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ராஜ்யத்தை நாம் இழந்து விடக்கூடாது. நாம்
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அவர்கள் குடும்பங்களையும் அடிமைகளையும் அப்பா உம்முடைய பாடத்தில் அடிமை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, நாங்கள் யாரும் அந்த ராஜ்யத்தை இழந்து விடாதபடி வரப்போகிற நாட்களிலே நாங்கள் யாவரும் உம்மோடு இணைந்து வாழ்ந்து உம்மையே சார்ந்து வாழ்ந்து அந்த ஆவிக்குரிய இயல்பில் வாழ்ந்து அப்பா நாங்கள் அனைவரும் அந்த ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள அந்த தேவ ராஜ்யத்தின் மகிமையில் மாட்சிமையில் நாங்கள் பங்கு பெற தேவையான அருளையும் ஆற்றலையும் பரிசுத்தாவின் வல்லமையும் இந்த நாளில் நீர் நிறைவாக தர வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாடத்தில் அடிமை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அதே போலப்பா, இந்த நாளில் திருமண நாளை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த பாடத்தில் அடிமை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளில் திருமண நாளை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து அவர்கள் மகிழ்வில் திளைக்க செய்வீராக. ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பரிசுத்த பாடத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய ஆசீருக்காக, உம்முடைய நிறைவான ஆசீருக்காக உம்முடைய பாடத்தில் காத்திருக்கிற இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து நீர் ஆசீர் ஆசீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளெல்லாம் இவர்கள் மகிழ்ந்து களி கூற செய்வீராக. இயேசுவே